அனைவருக்கும் வணக்கம். பிரதீஷ், பவித்ரன் 2 பேரும் அவங்களோட மேல்நிலை கல்வியை தொடர்றதுக்காக புதுசா ஒரு பள்ளிக்கு வராங்க. 2 பேரும் அவங்கள அறிமுகப்படுத்திக்கிறாங்க. விடுதியில ஒரே அறையில 2 பேரும் தங்குறாங்க. மறுநாள்ல இருந்து வகுப்பறை ஆரம்பிக்குது. ஒரு வாரம் வகுப்பறை ரொம்ப சந்தோஷமா போகுது. அந்த வார விடுமுறையில 2 பேரும் துணியை துவைச்சு காய வச்சிட்டு இருக்காங்க. அப்ப அங்க விடுதி ஆசிரியர் என்ன, ஏய் அங்கெல்லாம் காய போடக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. உடனே பிரதீஷ்க்கு கோவம் வந்துருது. அவன் அந்த விடுதி ஆசிரியர் முறைச்சுக்கிட்டே உள்ள போயிடுறான். சரி உள்ள போய் விளையாடலாம்னு சொல்லிட்டு மட்டையை எடுத்தப்ப அங்க விடுதி ஆசிரியர் உள்ள ஏய் அதெல்லாம் எடுக்கக்கூடாது அங்க வை அப்படின்னு சொல்றாரு. உடனே கோவம் வந்த பிரதீஷ் என்ன பண்றான்னா மட்டையை உடைச்சு போட்டுட்டு, நீ என்ன சொல்றேன், நான் என் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன், நான் போய் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். மறுநாள் 2 பேரும் சாப்பிட்றதுக்காக வந்தப்ப அங்க உணவு பரிமாறுறவங்க என்ன சொல்றாங்களா, உங்களுக்கோசரம் எவ்வளவு நேரம் காத்திருக்க முடியும், உங்களால சீக்கிரமா வர முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே கோவமான பிரதீஷ் தட்டை தூக்கி எரிஞ்சிட்டு, நான் என் வீட்டுல இஷ்டப்பட்ட நேரத்துக்கு தான் சாப்பிடுவேன், நீ சொல்றப்பெல்லாம் என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். இந்த மாதிரி கொஞ்ச நாள் போய்கிட்டே இருக்கு. ஒரு நாள் வகுப்பறையில ஆசிரியர் உள்ள வரும்போதே ரொம்ப கோபத்தோட வராரு. என்னன்னு பார்த்தா, தேர்வுல மாணவர்கள் எல்லாருமே மதிப்பெண் ரொம்ப கம்மியா எடுத்திருக்காங்க. முக்கியமா பிரதீஷ் ரொம்ப கம்மியா எடுத்திருக்கான். அதனால ஆசிரியர் எல்லாரையுமே பொதுவா திட்டிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்த பிரதீஷ்க்கு கோபம் அவன் பவித்ரன்ட்ட சொல்றான், நான் என்னால முடிஞ்ச மார்க் தான் எடுப்பேன், எனக்கு இங்க சந்தோஷமா இருக்கணும், என்னால மார்க்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு பவித்ரன், அவர் நம்ம நல்லதுக்காக தானே சொல்றாரு, நீ ஏன்டா அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்கறான். அவன் நீ நிறுத்து, நீ சொல்றது என்னால கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோபத்தோடய உட்கார்ந்துருக்கான். உடனே என்னன்னா ஆசிரியர் பிரதீஷை கூப்பிடுறாரு. பிரதீஷும் போறான். அவன்கிட்ட விடைத்தாளை கொடுத்துட்டு, உன் மதிப்பெண்ணை பாரு, இதெல்லாம் எனக்கு பத்தாது, நீ இன்னும் அதிகமா எடுக்கணும்னு சொல்றாரு. உடனே பிரதீஷ் என்ன பண்றான்னா அந்த விடைத்தாளை கிழிச்சு போட்டுறான். ஆசிரியருக்கு கோபம் அதிகமாயிடுது. உடனே வகுப்பறையை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிடுறாரு. அவனும் போயிடுறான். மறுநாள் ஆசிரியர் என்ன பண்றாருன்னா தலைமை ஆசிரியர்கிட்ட இது எல்லாத்தையும் சொல்றாரு. தலைமை ஆசிரியர் யோசிச்சுட்டு, இந்த பையன் நம்ம பள்ளிக்கு ஒத்து வர மாட்டான்னு சொல்லி அவங்க பெற்றோர்களை வர சொல்லி அமைச்சிடுறாரு. அவன் வெளியே போறப்ப ஒரு ஆசிரியர், உன் கோபத்தாலதான் நீ இப்படி ஒரு நல்ல பள்ளியை இழந்துட்ட, இதுக்கப்புறமும் கோபப்படாத அப்படின்னு சொல்றாரு. அதையும் அவன் பொருட்படுத்தாமையே போயிடுறான். வாழ்க்கையோட பின்னால் ஆசிரியர் சொல்றது நம்ம நன்மைக்கு தான் நினைச்சிட்டு இருந்த பவித்ரனும் மற்ற மாணவர்கள் எல்லாருமே வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு போனாங்க. ஆனா தன்னோட கோபத்தை அடக்காம இருந்த பிரதீஷோ வாழ்க்கையோட கீழ்நிலைக்கு போய் அவனோட படிப்பையும் இழந்து அவனோட வாழ்க்கையும் தொலைச்சிட்டான். இதைதான் திருவள்ளுவர் அழகா சொல்றாரு இரு வரிகள்ல, தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். இதோட பொருள் என்னன்னா, ஒரு வாழ்வுல உயரணும்னு நினைச்சாருன்னா அவர் அவரோட கோபத்தை அடக்கிக்கணும். அப்படி கோபத்தை அடக்காம விட்டுட்டா அந்த கோபமே அவர் அழிச்சிடும். நன்றி.